ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான இடமான திரு அண்ணாமலை போனீங்கன்னா கட்டாயம் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்த ஃபுல்லா நான் வீடியோ போடலனாலும் சின்ன சின்ன போட்டோ ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டாயம் இந்த இடத்தெல்லாம் போயிட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்க வந்தாலும் சரி, ஒரு 2 நாளாச்சு தங்கி இந்த இடத்தெல்லாம் கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ஆக்சுவலா நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி டைம்ல போவாதீங்க. ஃப்ரைடே தார்ஸ்டே இந்த மாதிரி டைம்ல நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அண்ணாமலையார் டெம்பிளை பார்த்துடுறோம். பார்த்துட்டு பல பேர் என்ன பண்றாங்கன்னா கோவில் பாக்குறாங்க, கிரிவலம் போறாங்க. இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜீவ சமாதியில இருக்கிற பவர் எல்லாம் தெரியல. ஜீவ சமாதி கட்டாயமா பார்க்கணுங்க. இந்த ஜீவ சமாதிக்குள்ள இருக்கிற ரகசியத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கோவிலுக்குள்ள போற ஆற்றலை விட ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கர்ம வினையிலிருந்து உங்களை காப்பாத்துவாங்க. அதாவது அவங்க அங்கேயே இருந்து சமாதியான இடம் ஜீவ சமாதி. அங்க இருக்கிற ஆற்றல் எல்லாம் மிகப்பெரிய ஆற்றலுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. விருப்பாட்ச குகை, அங்க கிட்டத்தட்ட ரமண மகரிஷி 20 வருஷமா உட்காந்து தவம் பண்ண இடம் விருப்பாட்ச குகை, கந்தாசிரமம், இந்த மாதிரி குகை நமச்சிவாயர், இதெல்லாம் ஜீவ சமாதி. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டார்டிங்ல இருந்து வரங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு நீங்க அப்படியே போனீங்கன்னா ரமண ஆசிரமம் போறீங்க. ரமண ஆசிரமம் கட்டாயம் போனோம். அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோட்ல வந்து விசிறி சுவாமிகள், அதாவது யோகி ராம் சுரத்குமார், அவரோட ஆசிரமம் போங்க. அல்டிமேட்டா இருக்கும். ரமண ஆசிரமம், யோகி ராம் சரத்குமார், இந்த 2 ஆசிரமம் ஆச்சுங்களா. ரமண ஆசிரமம் பேக் சைடு மலை மேல போறதுக்கு ஒரு ரோடு போகும், அது வழியாகவும் போகலாம். பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு ரோடு போகும், அது வழியாகவும் போகலாம். பிளஸ் பே கோபுரம்னு இருக்குங்க. அந்த பே கோபுரத்துல இருந்து சின்னதா வீடெல்லாம் இருக்கும். அங்க சின்னதா ஒரு சந்து மாதிரி போகும். அந்த சந்து மேல போனீங்கன்னாலும் மலை மேல போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஈஸியா இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ரமண ஆசிரமத்துல இருந்து பின்னாடி போனீங்கன்னா ஒரு சில இடம்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. இதே அந்த பே கோபுரம் வழியா போனீங்கன்னா முளைப்பால் தீர்த்தத்துல பாக்கலாங்க. முளைப்பால் தீர்த்தம் ரொம்ப அற்புதமான தீர்த்தம். சித்தர்கள் எல்லாம் அவங்க வந்து சாப்பிடாம இருக்கிற நேரத்துல அந்த முளைப்பால் தீர்த்தம் தான் அவங்க பருகி இருந்தாங்க. பசியே எடுக்காது, அவ்வளவு ஒரு அருமையான தீர்த்தம். இப்போ அந்த இடம் கொஞ்சம் எப்படி தூசிலாம் இருக்கு அந்த தண்ணியில. போனீங்கன்னா தலையில கழிச்சிட்டு லைட்டா விளக்கிட்டு கொஞ்சமா குடிங்க. ஸோ நீங்க அந்த பேகோபுரத்துல இருந்து சின்னதா ஒரு வழி போகும்னு சொன்ன பாத்தீங்களா, அது வழியா போயிட்டு ஃபர்ஸ்ட் முளைப்பால் தீர்த்தத்தை பாக்குறீங்க. முளைப்பால் தீர்த்தத்தை பார்த்துட்ட உடனே கொஞ்ச தூரம் அப்படியே நடந்தீங்கன்னா விருப்பாட்ச குகை வருங்க. விருப்பாட்ச குகையை பார்த்துட்டு அங்க போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த இடத்த விட்டு எழுந்திக்க உங்களுக்கு மனசே வராது. அவ்வளவு அற்புதமான ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இருக்காது அந்த இடத்துல. ரொம்ப ஒரு சூப்பரான இடம் விருப்பாட்ச குகை. அங்கதான் வந்து ரமண மகரிஷி 20 இயர்ஸா இருந்தாரு. அப்படியே மேல போனீங்கன்னா ரமணர் முதல் இருந்த இடம் மேல கந்தாசிரமம். அங்க போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே அந்த விருப்பாட்ச குகை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு நேரா ஒரு வழி போகும். குகை நமச்சிவாயர் ஜீவ சமாதி, அந்த ஜீவ சமாதிக்கும் போங்க. பிளஸ் அந்த கந்தாசிரமம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கந்தாசிரமத்துல இருந்து கீழே இறங்கினீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும். அந்த பாதை மாதிரி சின்னதா தான் போகும். அந்த பாதை மேல ஏறினீங்கன்னா மலை மேல போற வழி. அங்கெல்லாம் போயிட்டு அங்க கொஞ்ச தூரம் ஏறிங்கனால அது பக்கத்துலயே ஒரு சுனை மாதிரி ஒரு தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படியே மேல போயிட்டு அங்க அந்த மலை மேல போற வழி இருக்குல்ல, அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்க. எவ்வளோ செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இல்ல, திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அப்படியே ஒரு செம்ம ஃபீல், ஒரு சொர்க்கம் மாதிரி. அப்படியே லைஃப்னா என்ன, நம்ம தனிமையில இருக்கும் போதுதான் பல விஷயங்கள் நமக்கு தோன்றும். அந்த மாதிரி பல சித்தர்கள் வாய்ந்த மலை, பல மகான்கள் காலப்பட்ட இடம் திருவண்ணாமலை மலை. கட்டாயம் இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. அப்படியே வந்தீங்கன்னா குகை நமச்சிவாயர் பாக்குறீங்களா, இல்ல முளைப்பால் தீர்த்தம் பார்த்துட்டீங்க, கந்தாசிரமம் பார்த்துட்டீங்க, விருப்பாட்ச குகை பார்த்துட்டீங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கந்தாசிரமத்துல இருந்து நீங்க அப்படியே
ஒரு ரோடு மாதிரி போகும். அந்த ரோட்ல அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அங்க திருவண்ணாமலை, அந்த அண்ணாமலையார் டெம்பிள் ஃபுல் வியூ தெரியுங்க. அப்பா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். செம்ம ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அங்க உட்காந்து குரங்கெல்லாம் இருக்கும். அங்க குரங்கு வந்து ஒரு ஒரு அடியார் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க நீங்க போனீங்கன்னா குரங்குங்களுக்கு எதனா வாங்கிட்டு போங்க. கட்டாயம் அந்த இடத்துல போயிட்டு ஒரு தானம் பண்றதுன்றது ரொம்ப மிகப்பெரிய சிறப்புங்க. அங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே இறங்கினீங்கன்னா, நீங்க ஏறினது அந்த வழியா இருந்தாலும் இறங்கி போயிட்டு நீங்க ஸ்டார்டிங்ல ரமணாசிரமம் போயிட்டோம் மேல போலாம். இல்ல ரமணாசிரமத்துல முடியலையா, நான் மலை மேலாம் போயிட்டு லாஸ்டா ரமணாசிரமம் போறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த கந்தாசிரமத்துல இருந்து நேரா போயிட்டு இறங்கி ரமணாசிரமத்தை பார்த்துட்டு அப்படியே நீங்க யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தை பார்த்துட்டு நிம்மதியா அன்னைக்கு ஃபுல்லா ஒரு செம்ம ஒரு ஃபீலிங்கா அந்த டேவை கழிக்கலாம். பிளஸ் கிரிவலம் போறீங்கல்ல, கிரிவலம் போகும்போது அங்க இருக்கிற வாயுலிங்கம், வருலிங்கம், இந்த லிங்கத்தை மட்டும் தரிசனம் பண்றோம். நம்ம அந்த ரோட்ல இருக்கிற நந்தியை யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணத்தோட வச்சிருக்காங்க அந்த நந்திய. ரோட்ல நீங்க போகும்போதெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நந்திகள் இருக்கும். அந்த நந்தியை கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலை போயிட்டு அந்த அப்பனோட அருளை முழுவதும் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் இந்த வீடியோத்துல இருந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.